ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ சீலா மீன் எடுத்திருக்கேன். இதை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன் மேலே கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். அதோட ஜூஸை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் மேலே இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீன் மேலேயும் மசாலாவை கோட் பண்ணியாச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். மீன் பொரியும் போது இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை எடுத்து எண்ணெயை பொரியிற மீன் மேலே ஊற்றி விடலாம். இந்த மாதிரி பண்ணினா மீனை திருப்பி போடும்போது மசாலா உதிராமல் இருக்கும். ஒரு பக்கம் மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் மீன் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா உதிராமல் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.